நல்லா கவனிக்கணும். நீங்க கூரை வீட்டுல இருந்தாலும் சரி, மரத்து கீழே இருந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா அதையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற முடியும். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன் ஸ்தானம் எதுவாக விதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரிமெம்பர், தெய்வம் உன்னோடு கூட இருந்தாருன்னா நிச்சயமாய் உன் தலை உயர்த்தப்படும். இந்த இடத்துல யோசேப்புடைய நிலைமை என்ன? போஸ்டிங் என்ன? அடிமை. அடிமை. சொல்ற வேலையை செய்யணும். பாத்ரூம் கழுவணும்னா கழுவணும், என்னென்ன வீட்டு வேலை இருக்கு எல்லாத்தையும் செய்யணும். அவன் அடிமையா தான் இருந்தார். ஆனா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அர்த்தம் என்ன? அவன் வேலைய ஒழுங்கா செய்து முடிக்கிறவனா இருந்தான். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தாருன்னா அவன் வேலைக்காரனா இருப்பான். அதாவது ஒரு வேலைய அரையும் குறையுமாய் செய்து முடிக்க மாட்டான். இன்கம்ப்ளீட்னஸ் இருக்காது, முழுமையாய் செய்து முடிப்பான். அந்த காரிய சுத்தி உள்ளவனாக கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபோது கர்த்தர் அவனை அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். நீங்க என்ன வேலை செய்தாலும், என்ன படிப்பு படிச்சிருந்தாலும், நீங்க எந்த போஸ்டிங்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா என்கிறது தான் மிக 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 முக்கியமானது. கர்த்தரும் கூட இருக்கிறார் அப்படின்னா தேவ பிள்ளைகளை, நீ காரிய சித்தி உள்ளவனா இருப்பாய். அடிமைத்தன வீட்டிலையும் உன்னை ஆண்டவர் ராஜாவாகத்தான் வைப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 39:21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ இவர் எங்க இருக்கிறாரு? அடிமை இறக்குல இருந்து இன்னும் கீழே போயிட்டார். அடிமையை விட இன்னும் எங்க போயிட்டாரு? ரொம்ப கீழே நிலைமைக்கு போயிட்டார். கைதி என்று சொல்லப்பட்டார். ஆனா வேதத்துல சொல்லிருக்கு, அவனோடு யார் இருந்தாரு? கர்த்தர் இருந்தார். அங்க இருக்கிறவன் கண்கள் அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு? தயவு கிடைச்சிருக்கு. தயவு கிடைச்சிருக்கு. பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருன்னா நமக்கும் பலருடைய கண்களில் தயவு கிடைக்கும். தயவு கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிரைமரி ஸ்கூல்ல இருந்து நான் செகண்டரி ஸ்கூலுக்கு, ஹையர் ஸ்கூலுக்கு வரும்போது நான் ரொம்ப பெருசா படிக்கிறவன் இல்லை. ஆனா கமலா பிள்ளைன்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஒரு மலையாளி டீச்சர். அவங்களுக்கு அப்பயே பாருங்க 65+ இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் படிக்க மாட்டான் என்ன சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை கூப்பிட்டுட்டு ரொம்ப கூலா சொல்லுவாங்க, நீ பாஸ் பண்றது முக்கியம் இல்ல, இதுகெல்லாம் சொல்லுது பார், இவங்களை விட நீ நிறைய மார்க் எடுக்க போற பாரு அப்படின்வாங்க. ஏன் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் படிக்காத நேரத்துல இவன் படிப்பான்னு சொன்னாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த டீச்சர் சொல்றாங்க, அவங்க என்னை கிட்ட கூப்பிட்டு என் தலைமுடியெல்லாம் மேல இது பண்ணி என் நெத்தியில முத்தம் கொடுத்து சொல்லுவாங்க, இவன் படிப்பான் பாருங்க அப்படின்வாங்க. இதனாலேயே எல்லா டீச்சருக்கும் அவங்க மேல வைத்தறிச்சு. ஆனா அவங்க எனக்கு எடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? பயாலஜி. மீது எல்லாத்துலயும் நான் கம்மியான மார்க் எடுத்தாலும் இந்த பயாலஜில மட்டும் 85 குறையவே குறையாது பாருங்க. 85, 95, 96 பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சேன். யாருக்காக? இந்த கமலா பிள்ளை மிஸ். அவங்க வெக்கப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? அவங்கள வெக்கப்பட்டுறக்கூடாது. அவங்கள நான் எப்படியாவது அவங்கள நான் பிரியப்படுத்தணும்னு சொல்லி உட்கார்ந்து படிப்பேன். அவங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. பாரா, டைகிராம பார்த்துக்கோ, டைகிராம பாரு, அதுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணு, அது என்ன அப்படின்னு சொல்லி படி, போதும். ஒரு செல் இருக்கும் பாருங்க, மிட்டாகோந்திரா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன, இது என்ன, எபித்திலியம் என்ன, இது என்ன, அது என்ன, அந்த பேரை மட்டும் படிச்சுக்கோ. இப்ப பேரை படிச்சிட்டியா, அது அர்த்தம் என்னன்னு படி, போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. அவங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அப்ப அவங்க சொன்னாங்க, உன்னால இதை படிக்க முடியும்னா இதையும் உன்னால
படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி என்னை படிக்க வைப்பாங்க. ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? கர்த்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா எல்லார் கண்கள் நமக்கு ஒரு தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நீ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனாலும் டிராபிக் போலீஸ்காரன் கண்லையும் எல்லார் கண்லையும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ்ட்ரா தயவு கிடைக்கும். போப்பா 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 அப்படின்றாங்க. அது நீங்க பாருங்களேன். ஏன் அப்படின்னா ஒரு தெய்வம் சர்வ வல்லமையுடையவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் தம்பிங்க இல்லை, அடிமை ஸ்தானத்திலிருந்து இன்னும் கைதி என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கீழே இறங்கிட்டு அவருடைய நிலைமை. ஆனா கர்த்தர் கூட இருந்தபடியினால ஜெயில கூட அவருக்கு தயவை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதுதான் தேவ பிரசன்னத்துல இருக்கிற வல்லமை. தேவன் உன்னோடு கூட இருக்கிறது தான் தேவ பிரசன்னம். அவர் இருந்துட்டாருன்னா நீ காரிய சித்தி உள்ளவனா இருப்ப.